ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இவைகளினால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். தேவன் உங்களை நடத்துவாராக. இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தின் முதல் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமுமாகிய கர்த்தாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பலனும் என்னுடைய கோட்டையும் நான் நெருக்கப்படுகிற நாளில், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கஷ்டப்படும் போது நம்முடைய உறவுகள் நம்மோடு கூட இருப்பது இல்லை. நெருக்கப்படுகிற நேரங்களில் எல்லாருடைய கைகளும் நமக்கு உதவும் கைகளாக மாறுவது இல்லை. எல்லாருடைய இருதயமும் நமக்கு பட்சமாய் மாறுவதும் இல்லை. ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, தேவனை குறித்து நெருக்கப்படுகிற நாளில் எனக்கு அடைக்கலமுமாயிருக்கிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அடைக்கலம் கொடுக்கிற கர்த்தர், எனக்கு இடம் கொடுக்கிற கர்த்தர். வா, என் பக்கத்தில் இரு, என்கிட்ட உனக்கு ஸ்தோத்திரம் இடம் இருக்கிறது. எங்கெங்கோ அலைந்து யாரிடத்திலும் நீ எதிர்பார்க்கிற ஒரு அடைக்கலம் இல்லாமல் தங்குவதற்கு, இளைப்பாறுவதற்கு, உன் இருதயத்தின் இளைப்பாறுதலுக்கு ஏதுவான வார்த்தை இல்லாமல் ஆங்காங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற என் மனமே, நீ வா, என் பக்கத்துக்கு வா, என் இளைப்பாறுதலுக்கு வா, என் சமூகத்துக்கு வா, என் பக்கத்தில் உனக்கு அடைக்கலம் இருக்கிறது என்று தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிற தேவனாய், அடைக்கலமான தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் கஷ்டப்படும் பொழுதும், நெருக்கப்படும் பொழுதும், நாம் துன்பப்படும் பொழுதும் நமக்கென்று இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகத்தின் உறவுகள் எல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருப்பார்கள் என்று நாம் ஸ்தோத்திரம் தைரியமாய் சொல்ல முடியாது. எல்லா நேரத்திலும் எல்லா கைகளும் நமக்கு உதவும் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே பக்தன் சொல்லுகிறான், அவர் என் பலன், அவர் என்னுடைய கோட்டை. அது மாத்திரமல்ல, நான் கஷ்டப்படும் பொழுது, நான் நெருக்கப்படும் பொழுது, நான் வேதனைப்படும் பொழுது, கண்ணீர் வடிக்கும் பொழுது அவர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை பார்த்து ஆண்டவர் அதை தான் சொல்றார். உன்னுடைய நெருக்கமான சூழ்நிலைகளில், நெருக்கமான நேரங்களில், நீ கஷ்டப்படுகிற நேரங்களில், நீ கண்ணீர் வடிக்கிற நேரங்களில் நான் உனக்கு அடைக்கலமாய் இருப்பேன், நான் உனக்கு கோட்டையாய் இருப்பேன், நான் உனக்கு துருகமாய் இருப்பேன், நான் உனக்கு தஞ்சமாய் இருப்பேன், நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன், நான் உன்னை பார்த்து கொள்ளுவேன். வேதத்தில் வாசிக்கிறோம், நான் அவர்களை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மளை பத்திரமாய் பார்த்து கொள்ளுகிற தேவன். நம்மை நெருக்கப்படுகிற நேரங்களில் நம்மை விசாரிக்கிற, நம்மை எல்லா விதத்திலும் அனுகூல கிருபை தருகிற நல்ல ஒரு தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்வார், நிச்சயம் செய்வார். தைரியமாக இருங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். எங்கள் நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும், கிருபை தாரும். நெருக்கப்படுகிற நாட்களில் அடைக்கலமாயிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்து கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி அருளும். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹேவ் அ குட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.